வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்டாகவும் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பார்க்க போகணுன்னா இந்த ஆப்பை பற்றின ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த பேமெண்ட் சம்மந்தமான ஒரு சில அப்டேட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர்த்து ஃபேக்கான நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். மைவி3 ஆட் சம்மந்தமாக மெம்பர்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடியது ஏதாவது அப்டேட் இருக்குதா? ஸோ பழைய அப்டேட்டுன்னு வந்து பார்க்கும்போது ஆப்பு சம்மந்தமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை தவிர்த்து வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்க அடிப்படையில் ஸோ எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியப்படுத்தலை. அதை தொடர்ந்து இப்போ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ பேக் எண்டில் ரன் ஆகுது ஒரு சில பேருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக நான் ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகுதா, பல ஆப் யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் விசாரித்து பார்க்கும்போது அவங்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் ஓப்பன் ஆகலை. ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆப் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு மறுபடியும் வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருந்தாங்க. நான் விசாரித்த தரப்பு ஒரே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து யாருக்கும் ரன் ஆகலை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு பக்குனால கூட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்திருக்கலாம். அதை தவிர்த்து இப்போ வந்து ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ யாருக்குமே வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ பிளாங்க் பேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ மைவி3 ஆட்ஸில் கூடிய மெம்பர்ஸ் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆப்பு எங்களுக்கு வேணுமா, பேமெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எங்களுக்கு ஆப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செகண்டாக தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது அவங்களுக்கு பேமெண்ட்டு தான் தேவைப்படுது. ஏன்னா இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. பல பேர் ரொம்பவே ஒரு கடனில் ரொம்பவே ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு பேமெண்ட்டு சம்மந்தமான ஏதாவது ஒரு தகவல் தெரிய வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே தான் மறுபடியும் எல்லாருமே கேட்குறது, எப்போ கம்பெனி ஸ்டார்ட் ஆகும், எப்போ எம்டி பேமெண்ட் கொடுப்பாங்க, இது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முதல்ல கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யூடியூபர்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவான முறையில் ஒரு உத்தரவாதமாக சொல்ல முடியாது. இதுக்கு நிர்வாக சம்மந்தப்பட்டவங்க முக்கியமாக அதில் எம்டி சார் சொன்னால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த ஒரு தகவலாக இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேமெண்ட் சம்மந்தமான ஒரு அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு தகவலாக இருக்கட்டும், ஸோ நிர்வாகம் சம்மந்தப்பட்டவங்க யாராவது அதுலேயும் முக்கியமாக எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்பை வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு கோரிக்கையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ பல மைவி3 ஆட்ஸோட மெம்பர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் இந்த பேமெண்ட்டுக்கான ஒரு அப்டேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வேறு கம்பெனி செயல்படுறதா இருக்கட்டும், ஆப்பை கொண்டு வரதா இருக்கட்டும், அடுத்தடுத்த அறிவிப்பு வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய ஒரு விஷயம்னு வந்து பார்க்கும்போது பேமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் தெரிய வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாகவும் நான் நிர்வாக சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். மெயினாக வந்து பார்க்க போனோம்னா இந்த பேமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு பல தரப்புலேருந்து பல யூடியூப் சேனலில் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான ஒரு தவறான கருத்துக்களாக இருக்கட்டும், ஒரு நெகட்டிவான நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருமே அந்த நியூஸை எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமோ பாசிட்டிவாக எடுத்துங்க. பரவாயில்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவை பாருங்கள். பிடிக்கலைங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடலாம். வீடியோக்கு கூட அது பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாகவும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாரும் முடிஞ்சாலும் பாசிட்டிவாக எடுத்துங்க. மைவி3 சம்மந்தமாக ஏதாவது தகவல் வருதான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது அஃபிஷியலான தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.